ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட பின்பக்கம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், இது பின்பக்க உயரம். எனக்கு பின்பக்க உயரம் 13 இருக்குது. 13 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பின்பக்க உயரம் எனக்கு 13 இருக்குது. 13 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 12ஆக இருந்தாலும் சரி, 13ஆக இருந்தாலும் சரி, அதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக நம்ம இப்போ தைக்கும் போது கரெக்டாக அந்த அளவு வரும். எனக்கு 13 இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு 14 மார்க் பண்ணியிருக்கிறேன். இது பாடி சுற்றளவு. இந்த பாருங்கள், இது பின் உயரம், பின்பக்க உயரம். இது பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு எனக்கு 8.75 இருக்குது. 8.75 ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு விட்டு 10.75 மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ அது நம்ம விருப்பம் விடுறதுக்கு. நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் துணி தேவை, அதனால் நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் துணி விட்டு தைக்க சொன்னாங்க, அதனால் நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. எனக்கு பாடி சுற்றளவு 8.75 இருக்குது. 8.75 அதோட ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நம்ம துணி தேவையை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ துணி தேவையை பொறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 8.75 ப்ளஸ் 2 10.75 பாருங்கள். 10.75 எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. இதை பாருங்கள், 10.75 எடுத்து அப்படி ஒரு லைன் போட்டுருங்க. 10.75 மார்க் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள், இது தோல் கழுத்து. தோல் கழுத்து நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான் வைப்போம். பாருங்கள், தோல் கழுத்து இது 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். தோல் கழுத்து 2.5. அதிலேருந்து நம்ம தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2.5லேருந்து தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். தோல் நீளம் எனக்கு 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. தோல் நீளம் 2.5. தோல் நீளம் 2.5 தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். தோல் நீளம் 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து 3 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து 3 இன்ச்சு தோல் நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம பின் உயரம் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே எனக்கு பின் உயரம் 7 இருக்குது. பாருங்கள், 7 தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 2.5, அந்த 2.5லேருந்து கீழே அப்படி 7 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி லைன் போட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் 2.5 இன்ச்சு வச்சு பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுருங்க. தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணியிருக்கோம், அதிலேருந்து நேராக கீழே 7 இன்ச்சு. இது பின் கழுத்து 7 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாருங்கள், லைட்டாக ஒரு வளைவு. இது ரவுண்டு கழுத்து தான், அதனால் லைட்டாக ஒரு வளைவு. இது பாருங்கள், இது லைட்டாக அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். இப்போ கைக்குழி ஹேம்கோல் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஹேம்கோல் இங்கே பாருங்கள், நம்ம தோல் நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, தோல் நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சிலேருந்து கீழே இது பாருங்கள், தோல் நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து நேராக கீழே 5.75. எனக்கு கைக்குழி ஹேம்கோல் 5.75 இருக்குது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.75 ஹேம்கோலுக்கு
எக்ஸ்ட்ரா விட வேணாம். கரெக்டாக அதே அளவு மார்க் பண்ணால் போதும். ஆம்கோலுக்கு எக்ஸ்ட்ரா இஞ்சி விடணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்கள், தோல் நீளம் 3 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தோல் நீளத்துலேருந்து கீழே 5.25 மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம பாடி சுற்றளவு மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, 10.25 பாடி சுற்றளவு மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, அதில் இப்போ பாருங்கள் மேலேருந்து கீழே 5.25 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஹேம்கோல் வந்து நம்ம பாருங்கள் அந்த வளைவு கைக்குழி வளைவு வந்து கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், பின்பக்கத்துக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் வைக்கணும். இந்த வளைவு கட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து கைக்குழி வளைவு கட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து பின்பக்கம் வந்து 1.5 இன்ச்சு, பின்பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு வரையணும். இது பாருங்கள், கைக்குழியில் இந்த பாக்ஸ் போட்டு விட்ருக்கோம் இல்லையா, அதில் பாருங்கள் இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுட்டு ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுருங்க. 1.5 இன்ச்சுக்கு வளைவு வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது அதை அப்படி இறக்கி 1/4 இன்ச்சுக்கு லைட்டாக 1/4 இன்ச்சுக்கு இறக்கி கட் பண்ணணும். வரையும் போது 1.5 இன்ச்சுக்கு வளைவு வரைஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணும்போது அதோட 1/4 இன்ச்சு இறக்கி 1.25 இன்ச்சு, இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, வளைவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். அது எதுக்குன்னா அப்போ தான் ஹேம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும், நம்ம தைக்கும் போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கிட்டு அது கட் பண்ணும்போது மட்டும் லைட்டாக அப்படி 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். இருங்க, கட் பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.